ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார்? திஸ் இஸ் ஸ்ரீகண்ணன். எம்காம் படிக்கலான்னு இருந்தேன், பட் அவ்வளோ முடியல. அதனால் பிகாம் டிப்ளமோ கோஆப்ரேஷன் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன் சார். ஏஜ் 40. பேசிக்கலி வந்து நான் வந்து ஒரு லைட் மியூசிக் பேஸ்ட் சிங்கர், கீபோர்ட் பிளேயர், ஒரு வயலினிஸ்ட்டு. லைட் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தோம். லைட் மியூசிக் போனதுக்கப்புறம் டிஜே கற்றுட்டு இப்போ டிஜே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சொல்லுவாங்கள்ல, பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுமாதிரி இப்போ டிஜே பண்ணால் கூட நாங்கள் ஒரு 4 சாங் கரோகி இடையில போட்டு பாடிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து காவேரி கரையில் பிறந்து வளர்ந்த உடம்பு, அதனால் ஸ்விம்மிங் நல்லாவே தெரியும். கார் டிரைவிங் தெரியும் எனக்கு. கார் டிரைவிங் வந்து சொந்தமாக கார்லாம் இல்லை, அதனால் வந்து என்ன பண்ணுறோம், கற்றுக்கிட்டதும் சரி. ஆனால் வந்து மாதம் மாதம் போய்ட்டு டிரைவிங் ஸ்கூலில் டச்சில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கார் டிரைவிங் தெரியும். இப்போ வந்து டிவிஸ்லாம் வந்து நிறையா நான் பண்ணியிருக்கேன் சார். வந்து டிவிஸில் வந்து கொரோனாக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அதில் எஸ்பெஷலி தில்லுமுள்ளு ஒரு சீரியல், செந்தில் சார், முல்லை சார்லாம் வந்த புதுசில் சேர்ந்து பண்ணியிருக்கேன். அந்த நேரம் எங்கள் பேரில் பாருங்கள், பவர் கட்டு, அப்புறம் கொரோனா வந்துச்சு, டிமாண்டேஷன்னா பெருசாக துவைக்க முடியல. அதாவது எல்லோரும் வந்து படிச்சுட்டு வேலை தேடி சென்னைக்கு வருவாங்க. நான் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக படிச்சுட்டு வந்தாள். ஆனால் பாருங்கள், நம்மள்ட்ட பேட்லுக்கு நான் 6 அடி இல்லை. எனக்கு தெரியும் பெருசாக ஜோதிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் புரட்சி தலைவர், மக்கள் திலகம் இருந்த அந்த ஃபீல்டில் நம்மளும் ஒரு நடிகனாக இருக்கிற ஆசை தான். ட்ரை பண்ணால் என்னோட ஒரு படமோ சின்னதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து பெருசாக வரல எனக்கு அது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து மியூசிக் டீச்சர். ஸோ அப்படியே நாங்கள் மியூசிக் ஃபீல்டு போகிற மாரி ஆச்சு. அப்போ தான் வந்து கீபோர்டு வயலின்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போட திருப்பதி தேவஸ்தானங்களில் கச்சேரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நாங்கள் இந்த அப்டேட் ஆகிறதுக்குள்ளே 2021 லாஸ்ட் வந்துருச்சு. அதனால தான் நான் முன்னாடியே கொஞ்சம் வர வேண்டியது. கொரோனாவுக்கு அப்புறம் 2021 லாஸ்ட்டில் அப்டேட் ஆகி 22 தான் வந்து சீரியல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு 15 சீரியலில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். சண்டியில் வினோதினி சீரியல் வருது இல்லையா, அதில் வந்து பியூன் ஆஃபீஸ் ஸ்கூல் பியூன் ரோல் ஒரு நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சூர்யா சார் படம் கருப்புன்னு ஒரு படம், அதில் வந்து ஃப்ரேமில் 2 சீன் சொன்னாங்க, பண்ணிட்டு வந்தால் ஃப்ரேமில் தான் வருது. அதேமாதிரி மேம்னு ஒரு படம், அதில் வந்து பேக் ட்ராப்பில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சீனு பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அசிஸ்டன்ட் எல்லாம் சொன்னாங்க, நான் அடுத்த படம் வாய்ப்பு தரேன்னு சொல்லிவிட்டு. படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா அங்கீகாரம் ஒரு படம், அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃபீஸ் ஸ்டாஃப் கம் பியூன், மொத்தமே 4 ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணுற சீனு, ஒரு 5 சீன் வருவேன், இல்லை டைலாக் தான் பேசுவேன். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மூலிமா நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லிட்டு நன்றியோட கிடச்சி சார். தேங்க்ஸ் சார். பாய் சார்.